முகாம் போட்டோம். 3 நாள் முகாம் போட்டு எங்கேயும் ஒரு 500 கார்டு போட்டிருப்போம். 500 கார்டுக்கும் அவங்க டீம் பொறுமையா உட்கார்ந்து எல்லாருக்கிட்டும் ஓடிபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்க. அது இல்லாம இலவசமா இந்த கார்டு நீங்க வெளியில வாங்கணும்னா கண்டிப்பா இந்த கார்டு பிரிண்ட் பண்ணணும். 100 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல ஆகும் இந்த கார்டு. அது இல்லாம இந்த கார்டு நீங்க வச்சுக்கிட்டா எந்த ஹாஸ்பிட்டல்ல லிஸ்ட் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போனா 5 லட்சம் வரைக்கும் இலவசம். இந்த கார்டு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இன்னைக்கு கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு சாரு. அதுக்கே நம்ம பெரிய நன்றியை சொல்லணும் அவருக்கு. அதுக்கே நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா யாரும் பண்றது இல்ல. எல்லாரும் சொல்றாங்க மருத்துவ காப்பீடு கார்டு இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கங்க, நீங்க போய் அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்க. யாரும் உங்க வீட்டாண்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இது வரைக்கும் செய்யல. இது செய்யறது ஒரே ஒருத்தர். இது நம்மளால முடிஞ்சதா கிரண் சார்னால மட்டும்தான் இதை நம்ம எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்க முடியுது. இது இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த காலை வணக்கங்கள். மோடி 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 ஆன்டி மோடி. மோடி இப்படி பண்ணிடுவாரு, அப்படி பண்ணிடுவாரு, அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாரு, அவர் வந்தா ஒற்றுமை இருக்காது, சிறுபான்மையினருக்கு தீங்கு விளைவிப்பாரு, SC STக்கு தீங்கு விளைவிப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நம்ம எல்லாம் மூல செலவை செஞ்சு நம்மள இந்த நிலைமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து 2வது ஜனாதிபதியா போன ஆளு APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் எந்த ஊருக்காரரு? தமிழ்நாடுக்காரரு. எந்த மதத்தை சேர்ந்தவர்? இஸ்லாமியர். அவரை ஃபர்ஸ்ட் ஜனாதிபதியா, ஒரு இஸ்லாமியரை ஃபர்ஸ்ட் ஜனாதிபதியா கொண்டு வந்தது நம்மளோட நரேந்திர மோடிஜி அரசு. அது உங்களுக்குன்னு ஒரு கேண்டிடேட், உங்க லோக்கல்ல ஒரு கேண்டிடேட் கூட நிக்கட்டும், உங்க ஊருக்காரரு உங்களுக்கு ஒண்ணுன்னா கூட வந்து நிக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் நல்லவர். இவர்கிட்ட நம்ம எப்ப வேணாலும் போய் நிக்கலாம். தொகுதி உள்ள இருப்பாரு, பணம் வாங்க மாட்டாரு, நல்லது செய்வாரு, எல்லா திட்டங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்க பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கவர்மெண்ட் கொடுக்கிற திட்டத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம், மிகப்பெரிய ஒரு வேலை. அந்த வேலையை யாராவது செய்யறாங்களா? இப்போ எல்லாத்துக்கும் போய் நீங்க கியூல நிக்கணும். ஏன் கியூல நிக்கணும்? வீடு தேடி கல்வி தேவையில்லை. கல்வி படிக்கணும்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் போகணும். வீடு தேடி என்ன கல்வி? நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ఈ దేహం భరత మాతకే అర్పణం. ముష్కర మూకల మట్టు పెట్టినది భారత సత్తా చాటి చెప్పినది. పాకిస్తాను కుట్రను కూల్చి వాడి వెన్నుల వణుకే